இன்ஸ்டால ஒரு மெசேஜ் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். ப்ரோ, நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஓட ஸ்டார்ட் பண்ணா கொஞ்ச நேரத்துல பிரீத் பண்ணவே முடியல. எப்படி ப்ரோ கம்ஃபர்டபுளா லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்றது? இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு நான் என்னோட ஃபர்ஸ்ட் 5K பண்ணும்போது. பட் எப்ப அந்த ஃபர்ஸ்ட் 5K நிக்காம ஓடுறோமோ அப்பவே இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பட் சயின்டிபிக்கலா ஒரு சில மேட்டர் இருக்கும்ல, அது என்னன்னு இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் உங்க ஃபீல்ட்ல வந்து சேரும். ஆக்சுவலா நம்ம பாடி ஆரோபிக் அண்ட் அனாரோபிக்னு ரெண்டு விதமான எனர்ஜி சிஸ்டம்ல ரன் ஆகும். இதுல அனாரோபிக் பேஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒர்க் ஆகும். ஆரோபிக் பேஸ் அப்படின்றது ஒரு லாங் பீரியடுக்கு ஒர்க் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த அனாரோபிக் பேஸ் அப்படின்ற எனர்ஜி சிஸ்டம் தான் நம்ம பாடி யூஸ் பண்ணும். பட் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் அப்படின்லாம் வரப்ப நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ஏரோபிக் பேஸ்க்கு ஸ்விட்ச் ஆகணும். இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் அதை 2 minutes வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பாடி இன்னுமே அனாரோபிக் பேஸ்ல தான் இருக்கும். எப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸை நம்ம 2 minutesக்கு மேல பெர்ஃபார்ம் பண்றோமோ அப்பதான் நம்ம பாடி ஏரோபிக் பேஸ்க்கே ஸ்விட்ச் ஆகும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த ஏரோபிக் பேஸோட கெப்பாசிட்டி ரொம்பவே மினிமமா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஹார்ட்ல இருக்க சாம்பர்ஸோட கெப்பாசிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப மினிமலா இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால நம்ம ரன்னை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே நம்ம மசில்ஸ் எல்லாமே ஃபெட்டிக் ஆகி நம்மளால ரன் பண்ண முடியாம நின்றுவோம். பட் ஒன்ஸ் இந்த கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளால நிக்காம ஒரு 5K கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஏரோபிக் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே வழிதான் ஸ்லோவா ஓடணும். அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லா ரன்னர்ஸுமே zone 2ல ஓடுங்கன்னு சொல்லி ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க, போக போக அதுவே இம்ப்ரூவ் ஆகும்.